இதோ ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும், அழுத்தி சொல்லுங்க, சொல்லும் பொழுதே அவன் நடுங்கணும், ஒருவனும். நம்ம வீட்டுக்காரர் ஏதாச்சும் பேசணும், கதவு வேகமா அடைக்கும் பாருங்க, அடைக்கிறதுலே தெரிஞ்சுக்கலாம். சரி, ஆமென். அந்த மாதிரி பூட்டு நீங்க சொல்றதுலயே தெரிஞ்சிடணும், அந்த பிசாசுக்கு ஒரு நடுக்கம் வந்துடணும். ஆமென். ஏன்னா நம்மளுடைய வாசலை அடைக்கிறதே யாருதான்? கேட்கல. நம்ம வாசலை அடைக்கிறது, உங்க வாசலை அடைக்கிறது உங்க மாமியார் இல்ல, உங்க வாசலை அடைக்கிறது உங்க நாத்தனார் இல்ல, உங்க வாசலை அடைக்கிறதே யாரு? உங்க வாசலை அடைக்கிறதே யாரு? எஸ். அதனால நம்ம சொல்லும் பொழுது இயேசுக்கு அப்பால போ சாத்தானன்னு சொல்லும் பொழுது சாத்தான் மறுபடியும் அப்படி நின்னானா, இருந்த இடம் இல்லாமல் விலகி ஓடினான். இன்றைக்கு நீங்க உச்சரித்து தேவ சொந்த விசுவாசமா சொல்லும் பொழுது அவனுக்கு நடுக்க வரணும். உங்க பக்கத்துல இருந்து அப்படி துணிந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. இதுதான் வசனம். தேவனுடைய வசனத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு அது பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அது வல்லமையா இருக்கும். நல்ல ஷார்ப்பான ஒரு பட்டயம் தான், அதை குழந்தை கையில கொடுங்க ஒரு பொருளை வெட்டுவதற்கு, நல்ல பலவான் கையில கொடுங்க, வெட்டு எப்படி இருக்கும்? ரெண்டும் ஒரே பட்டயம் தான். குழந்தை வெட்டுற வெட்டு சின்னதா இருக்கும், உங்க கையில கொடுத்து வெட்டுற வெட்டு பிளந்துரும். காரணம் பயன்படுத்துகிற விதம். இது சூப்பரா இல்ல? ஐயா தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. டைரியில எழுதிட்டு பேசல, இப்ப வந்ததை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமே. அதான் வசனத்தை உச்சரிக்கிற விதம் இல்ல, அதை எடுத்துக்கொள்ளுகிற விதம் அது. இது நமக்குரிய வார்த்தை. கர்த்தர் நமக்காக எழுதின ஒரு லவ் லெட்டர் தான் பைபிள். எத்தனை புரியுது? ஆமென். கர்த்தர் நமக்காக எழுதின கவிதைகள் இருக்குது, கர்த்தர் நமக்காக கோபமா பேசின வார்த்தைகள் இருக்குது, கர்த்தர் நமக்காக வாக்குத்தத்தமாய் பேசின வசனங்கள் இருக்குது, கர்த்தர் நமக்காக ஆறுதலாய் பேசின எல்லா வசனத்தையும் கர்த்தர் நமக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதை நம்ம எடுத்துக்கிற விதம் தான். இப்ப சொல்லுங்க, ஒருவனும், ஐயோ ஒருவனும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் திறக்கிற வாசலை ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது. அது எவ்வளவு பெரிய மனிதர்களா, எவ்வளவு பெரிய ஜனங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் அவைகள் கர்த்தர் உனக்காக திறக்கிற வாசலை, அதை அடைப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. யோபுவுக்கு ஒரு அனுமதியை கர்த்தர் கொடுத்தார், பிசாசுக்கு அனுமதியை கர்த்தர் கொடுத்தார். ஆனா ஆண்டவர் சொன்னார், அவன் ஜீவனை மாத்திரம் தொடுவதற்கு உனக்கு என்ன கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவன் அடைக்கிற வாசலை ஆண்டவர் மறுபடியும் திறப்பாருன்னு சொல்லி. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு வாசல் திறக்காமல் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு உன் வாசல் அடைத்தே இருந்தாலும் ஆண்டவர் அந்த வாசலை திறக்க போறாரு. கைகளை தட்டி எஸ், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வேதத்துல பார்க்கலாம், ஆதியாகமம் புத்தகத்துல சாராள் ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறா, நமக்கு தான் பிள்ளை பாக்கியம் இல்லை, அதனால எனக்கு இருக்கிற அடிமை பண்ணை நான் உங்களுக்கு தருகிறேன், அதன் மூலமாய் ஒரு சந்ததி என்னாகட்டும், நமக்கு பிறகு நமக்கு ஒரு பேர் உண்டாகும். அவன் சொல்லும் பொழுதே சொல்லுகிறா, என் அடிமையை நான் என்ன பண்ணுகிறேன், அவளுக்கு என்று ஒரு பெயர் சொல்லப்படல அந்த இடத்துல, ஆகார தரேன்னு சொல்லி, எனக்கு என்னுடைய அடிமையை நான் என்ன பண்ணுகிறேன், நான் தருகிறேன், அதுல இருந்து நமக்கு ஒரு சந்ததி உருவாகட்டும் என்று சொல்லி கொடுக்கிறா. குழந்தையை பிறக்கிறது, குழந்தை பிறந்து அது நல்லா வளர்ந்து ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது வேதத்துல வாசித அழகா இருக்கும். ஆகாருடைய பிள்ளை நம்ம பைபிள்ல போட்டுக்கோம், பரியாசம் பண்ணினதுனால சாராள் போய் ஆபிரகாம் போய் சொல்லுகிறா, இனி இவர்கள் எங்க இருக்க கூடாது, இந்த இடத்துல நம்ம பிள்ளையோட சுதந்திரவாளியா இருக்க கூடாது என்று சொல்லப்படுது. ஆர்சி பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, ஆகாரும் அவளுடைய மகனும் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாய் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை யார் பார்த்து பொறுக்க முடியல? யார் பார்த்து பொறுக்க முடியல? சாராளுக்கு இவங்க நல்ல பல்ல இழிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பொறுக்க முடியாம ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாங்க, இனிமேல் இந்த அடிமை பெண்ணும் அவளுடைய மகனும் நமக்கு சுதந்திரவாளி இருக்கக்கூடாது, இன்றைக்கு இங்கிருந்து வெளியே அனுப்புங்க. ஆகாருக்கு இந்த வார்த்தை கேட்டவன உள்ள உடையுது. ஐயோ, என்னுடைய வாசல் அடைக்கப்பட்டு போனது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க சந்தோஷமா சிரிச்சு பேசி தன் பிள்ளையோட விளையாண்டுகிட்டு இருக்கிற நேரத்துல அதை கொண்டு வந்து ஆபிரகாம் சொல்லி ஒரு வாசல் அந்த இடத்துல அடைக்கப்படுகிறது. ஆகாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே ஆபிரகாம் வருகிறார். ஆபிரகாம் வந்த உடனே அவர் தூரத்துல பார்த்திருக்கலாம் ஆகாரு, அவர் வருகிறாரே, ஆனா அவன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான் ஆபிரகாம் அடுத்தது என்ன சொல்லுவாருன்னு சொல்லி. அவர் வரும்பொழுதே ஒரு தண்ணீர் ஜாடியை கொண்டு வந்து அவருடைய கரத்துல கொடுத்துட்டு, கொஞ்சம் அப்பத்தையும் கையில கொடுத்துட்டு, அவனுடைய பிள்ளையும் கையில பிடிச்சு, உன்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ இங்கிருந்து
வேற எந்த வார்த்தையும் பேசல, வேற எந்த காரியத்தையும் குறித்து பேசல. ஐயோ எனக்கு ஒரு வாசல் திறந்ததுன்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பா. ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வந்த எனக்கு ஒரு நல்ல சீமானுக்கு நான் வாழ்க்கப்பட்டு இருக்கிறேன், நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கலாம். எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கர்த்தர் தந்தாரேன்னு சொல்லி அவள் நினைச்சிருந்தா. ஏன்னா இதற்கு முன்பதாக தான் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறார், என்னை காண்கிற தேவன் எல்ரோயி என்று சொல்லி. சத்தமா ராமன் சொல்லுங்களேன். அப்ப அவளுக்கும் ஆண்டவருக்கு அங்க ஒரு உறவு வர ஆரம்பிச்சாச்சு. அப்ப தன் வாழ்க்கை மாறிடுச்சு. கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை வச்சிருக்கிறாரு, நான் ஆசீர்வாதமா என் பிரயாணத்தை தொடங்குவேன் சொல்லி அவளுடைய பிரயாணம் போய் கொண்டிருக்கிற ஒரு மனமகிழ்ச்சியாய் போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தான் அவள் நினைக்காத ஒரு அடைப்பான வாசல் அங்க வருகிறது. அவள் நினைச்சு பார்க்கல, வாசல் அடைத்து விட்டது என்று சொல்லி அவள் கண்ணீரோடு அவள் எங்க போறேன்னு தெரியல பெயர்சேபா என்கிற வனாந்திரத்திற்கு அவள் என்ன பண்ணுகிறாள், அலைஞ்சு திரிகிறார். எங்கேயாச்சும் நமக்கு ஒரு வாழ வழி கிடைச்சிருமா என்று சொல்லி ஆகார் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கிறா, எங்கேயாச்சும் நமக்கு உயிர் வாழ ஒரு இடம் கிடைக்குமா? எல்லா வாசலும் அடைத்தது, எல்லா வாசலும் அடைத்தது, எல்லா வாசலும் அடைத்து. உங்களுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான், இனி மரணமே என் வாழ்க்கைக்கு விடை பதில் என்று சொல்லி இருக்கிற நேரத்துல தான் என் தேவன் ஒரு வாசல் அவள் இருக்கிற இடத்துல கர்த்தர் திறக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ஒரு நீரூற்றை அவருடைய கண்கள் கண்டது. சத்தமா அல்லேலூயா. அது வரைக்கும் அவ கண்ணு தேடி தேடி பார்க்குது, அவ கண்ணு தூரத்துல பார்க்குது, பக்கத்துல பார்த்து எல்லா பக்கமும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்குது. எங்கேயும் துறவு இருப்பதை அவள் கண்டுகொள்ளவே இல்லை. காரணம், ஆண்டவர் இன்னும் வாசலை திறக்கல, கர்த்தர் வாசலை திறக்கல. இன்னைக்கு அநேகர் அலைந்து கொண்டு இருக்கிறீங்க, எனக்கு இங்க அற்புதம் கிடைக்குமா, இங்க நன்மை கிடைக்குமா, இது ஆசீர்வாதமா இருக்குமா சொல்லி உன் கண்களை சுத்தி 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 பார்க்கிறீங்க. ஆனா ஒண்ணும் கிடைக்கிற. காரணம், திறக்கிறவர் இன்னும் பூட்டி தான் வச்சிருக்கிறார். திறக்கிறவர் நம்ம எவ்வளவு சுய பலத்தினால தேடி பார்த்தாலும் முடியாது. ஆகார் தண்ணீர் தீருகிற வரைக்கும் அவ தேடி போகல. தண்ணீர் இருக்கும் பொழுது அவ சுதாரிச்சு தேடி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேடினாலும் கிடைச்சிருக்காது. ஆமென். நீங்க உங்க ஞானத்துல என்னென்ன செஞ்சு பார்த்தாலும் வாசல் திறக்கவே திறக்காது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க மாம்ச பலத்தினால இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் என்னத்தையே செஞ்சிருவோம், வாசல் நேத்து சொன்ன பாருங்க ஒரு பூட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வாசலை திறக்கல, இனி எல்லாம் போதும் முடிஞ்சு போச்சு அப்படி என்று சொல்லுகிற வேளையில கர்த்தர் வாசலை திறந்தார். அவள் அருகாமையிலே ஒரு நீரூற்று. அதே இடத்துல கர்த்தர் ஆகாருடைய மகனை பலத்த ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் திறக்கிற வாசல்ல நான் பலத்த கையை தட்டி என் பிள்ளை பலத்த ஜாதியாய் மாறுவா. எவனும் எனக்காக வாசல் திறக்க வேண்டாயா, என் ஆண்டவர் எனக்கு வாசலை திறப்பார். அல்லேலூயா. உங்க மகனுக்கு 10 சென்ட்ல இடம் வாங்கி போடாம இருக்கலாம், உன் பிள்ளைக்கு 20 பவுன்ல நகை வாங்கி செஞ்சு போடாம இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் ஆகாருடைய மகனுக்கு தீர்ந்து போகிற தண்ணியும் தீர்ந்து போகிற அப்பமுமே இருந்துச்சு. அதற்கே ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாருன்னா இன்னைக்கு உனக்கு தராமல் இருப்பாரா? நல்ல சேர்ந்து வாசல் திறக்கப்படுவதாக. இந்த 5வது மாசத்துல புழுதியில கிடக்கிற எங்களுக்கு ஒரு வாசல். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ படிச்சு வச்சிருக்கிற ஒரு சர்டிபிகேட் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்காமல் இருக்கலாம். ஆனா என் அப்பா சர்டிபிகேட் ஒன்று இருக்கு. வானத்தையும் பூமியும் படைத்தவர், இது அழிவே கிடையாது. இந்த வசனத்துக்கு அழிவே இல்லையா? இது உன்னை வல்லவனாய் மாற்றும். நான் கல்கட்டால 2 வருஷம் MD முடிச்சுட்டு வரும் பொழுது நான் போனவனாய் திரும்பி வந்தேன். எப்படி போனேனோ அப்படியே பேக் எடுத்துக்கிட்டு வந்தேன். இவ்வளோ பாக்ஸ் நிறைய புஸ்தகம், அது எல்லாம் அவன் என் ரூம்ல வந்தவன் நினைப்பான், எந்த மவராசம் வந்து படிச்சுட்டு போனான்னு தெரியல, எல்லா புக்கையும் எங்கேயும் விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி. ஆமென். அது ஏன் இது ஓகே, அது எனக்கு உதவல. என் பைபிள் காலேஜில் நான் படித்திருக்கிற சத்தியங்கள் எனக்கு உதவல. ஆனா என் தனிமையில நான் படித்த வசனமே எனக்கு உதவிச்சு. நான் தனி அறையில இருந்து வசனத்தை படிச்சது, தனி அறையில இருந்து ஜெபித்த ஜெபம், எனக்கு வேதாகம கல்லூரியில் கற்றுக் கொடுத்த ஞானம் எனக்கு உதவல. என் அவங்க வளைந்து கொடுத்தது எனக்கு உதவலையா? என் தனிமையில கர்த்தர் ஒரு களிமண் மேல மிதிச்சு என்னை பக்குவப்படுத்தி என்னுடைய எல்லா காரியங்களும் வெளியே எடுத்து போட்டு ஒரு பாத்திரமாய் உருவாக்கினாரு. ஆமென்.
இன்னைக்கு அவர் திறக்கிற வாசல் தான் உனக்கு உதவி செய்ய போகிறது. கர்த்தர் வனாந்தரத்துல இஸ்மவேலை பலத்த ஜாதியாய் மாற்றினார். இதுதான் தேவன் திறக்கிற வாசல். கையை தட்டி நல்லா எஸ் ஆமென், பக்கத்துல தட்டியோ பின்னாடி தட்டியோ எங்கனாலும் சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு வனாந்தரத்துல ஒரு வாசலை திறக்கிறாரு. ஓ, தண்ணீரே இல்லாத இடங்களில என் தேவன் ஒரு வாசலை திறக்கிறார். ஆமென். எத்தனை நம்பி சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் பெரியவர். ஆகார் நினைச்சா எங்கேயாவது போனா நல்லா இருக்கும், எங்கேயாவது போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்குமான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயும் போக மாட்ட, உன்னை இங்கேயே ஆசீர்வதிப்பாரு. கையை தட்டி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். உன்னை எங்கேயும் போய் ஆசீர்வதிக்க மாட்டாரு. உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வேர் இந்த இடத்துல இருக்குது. அல்லேலூயா. ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், குடும்பத்துல பிரச்சனை, ரொம்ப போராட்டம், தற்கொலை பண்ணி செத்து போகலாம் என்று சொல்லி வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரம் அவர் போனார். போகிற நேரத்தில் கோர்ட்டுக்கு எதிர்த்தால இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம செத்து போக போகிறோம் என்று சொல்லி தன் கடந்து வந்த பாதையெல்லாம் அவர் உட்கார்ந்து நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு ஆள் அந்த இடத்துல கைப்பிரதி கொடுத்துட்டே போனாரா. அப்போ இவர் தனிமையாக உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து இவர் கையில் ஒரு கைப்பிரதியை கொடுத்துட்டு போனார். அந்த கைப்பிரதியில் எழுதியிருந்த காரியம், நீ எங்கிருந்து வந்தாய், நீ எங்கே போறாய். இந்த வார்த்தையை படிச்ச மாத்திரத்தில் அவர் கண்களிலிருந்து மாலை மாலையாய் கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஆண்டவரே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வரும், அதில் நான் விழுந்து சாகலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செய்யறேன்னு சொல்லி என்னோட பேசுறீங்களாமான்னு சொல்லி உடனே தன்னை ஒப்பு கொடுத்து மறுபடியும் அவர் புறப்பட்டு வந்தார். கையை உயர்த்துவர். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயத்தில் பல காரியங்களை யோசித்து வச்சு நான் எங்க போனா நல்லா இருப்பேனா, அங்க போனா நல்லா இருப்பேனா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை இதே தேசத்துல உன் சொந்த ஜனத்திற்கு முன்பதாக, உன்னை பரியாசம் பண்ணின ஜனத்திற்கு முன்பதாக, இவன் முடிந்து போனா இவன் அலைந்து போகிறான் சொல்லுகிற இடத்துல தாயா ஒரு வானத்தின் வாசல், ஒரு திறந்த வாசலை கர்த்தர் திறக்கிறார். நம்மள பிள்ளை தலைக்கு மேல கையை தட்டும் பொழுது பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. எத்தனை நம்பி கையை தட்டினீங்க, எத்தனை நம்பி கையை தட்டினீங்க. எஸ், வரக்கூடிய பிரதிஷ்டை நாளை நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி இங்கிருந்து போங்க. நான் நேத்தைக்கே சொன்ன பாரு, இந்த மாசம் முடிவதற்குள்ள நான் சாட்சி சொல்லுவேன். எஸ், கர்த்தர் தைரியம் வேணும், ஒரு அதிகாரம் வேணும். நீ தைரியமா இருக்கிறத பார்த்து கர்த்தர் பெருமைப்படுவார். என் பிள்ளை எவ்வளவு தைரியமா சொல்றான் பார், என் பிள்ளை எவ்வளவு விசுவாசமா இருக்கிறான் பார். ஆமென். உன்னை குறித்து கர்த்தர் பெருமைப்படணும். நம்மளை குறிச்சு ஆண்டவர் பரிதாபப்பட்டு இருக்கிறார், இறங்கிக்கிட்டே இருக்கிறார். உன்னை குறிச்சு பெருமைப்படுகிற காலங்கள் வர வேண்டும். நல்ல ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேகமா. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. சரி, எல்லாம் இங்க கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக எரிகோ எப்படி இருந்ததா? சத்தமா. இப்ப ஏன் வாய் அடைச்சிருக்குது? வாயை திறக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சு? அடைக்கப்பட்டது. ஒரு பெரிய மதில், ஒரு பெரிய மதில் சுவர். இவங்க யோர்தானை தாண்டி அடுத்தது எரிகோவின் பட்டணத்திற்குள்ள போய் தான் கானானுக்கு நேரா போகணும். ஆமென். ஆனா போகிற வழியில மிகப்பெரிய மதில் அடைக்கப்பட்டிருக்குது. ராஜா கதவை திறக்கல. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அப்ப அந்த இடத்துல முகாந்தரம் விட்டு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கறாங்க மதில் சுவரை. நம்மள மாதிரி கூட்டம் கிடையாது, புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். கரங்கள் ஊத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. பல லட்சங்கள் எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கறான். எங்க இருந்து பார்த்தாலும் மதில் தெரியுது. ஆமென். எங்க இருந்து பார்த்தாலும் வள்ளியூர்ல இருந்து வரும்போதே கள்ளிக்குளம் மலை தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா காரணம் என்னது? பெருசு. காரணம் என்னது? பெருசு. நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நின்று பார்த்தா கூட நம்ம சர்ச்சு பேர் தெரியாது. காரணம் என்னது? சின்னது. காரணம் என்னது? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாய் ஒரு நாள் மாறுவான். சத்த மாட்டீங்கன்னு தெரியும். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ எல்லாரும் பார்க்கறாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. எம்மா பெரிய மதில்ரா. நம்மளாம் சில நேரம் பெருசா பார்த்து சொல்றோம், இப்போ எவ்வளோ பெருசு. நம்ம ஆட்கள்லாம் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஃபெராரி கார் போச்சோ, ஜாக்குவார் கார் போச்சோ, ஆடி BMW போனாலும் அங்க ஆரம்பிச்சு கண்ணு அங்க வரைக்கும் பார்க்கும்.
நான் குவைத்துக்கு போயிருக்கும் பொழுது ரோட்டில் ஒரு ஃபிராரி கார் நின்றுச்சு. உடனே எங்கள் அத்தானை கூப்பிட்டு, அத்தா ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்களேன். அந்த ஃபிராரி கார் பக்கத்தில் நின்று எடுக்கிற கேப்பில் காரை தூக்கிட்டு போயிட்டான். நானும் மிஸ் ஆகிட்டு ஃபிராரி கார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னு ஒரு ஆள் வந்தார். வந்து நின்றுட்டு, என்ன இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க? உடனே எங்கள் அத்தா சொன்னேன், இல்லை ஒரு ஃபிராரி கார் ஒன்று இருந்துச்சு, ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா போயிட்டு, நான் ஃபிராரி கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன், உங்களை ஷோரூமுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். இன்னும் ஷோரூமுக்கேவா? உடனே போனோம். ஏகப்பட்ட கார் இருந்துச்சு. காருக்குள்ளே உட்கார்ந்தேன். ஓட்டிலாம் பார்க்கல, தொட்டு பார்த்த ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமன் சொல்லுங்களேன். ஒரு காரில் நிறைய கார் நான் ஃபோட்டோலாம் வச்சிருந்த பசங்க பார்த்துருப்பாங்க. அப்போ பாருங்க, நம்ம சில காரியங்களை குறித்து எப்படி பிரமிப்படைவோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஆமன் சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர்களாம் ஜுஜிபி. ஒரு ஆமன் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ மலை ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எப்போ எவ்வளோ பெருசு! ஏன்னா எரிகோ மதிலுடைய அளவு எப்படி இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 பஸ் போகிற அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கும். மதிலிலேயே வீடுகளை கட்டி குடியிருந்தார்களாம். அப்ப எவ்வளவு பெரிய மதில் சுவரா இருக்கும். அதுல பாதைகள் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. அப்ப அவ்வளவு பெரிய மதில் சுவர் எல்லாரும் பார்த்து பிரமிப்படையும் பொழுது ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்லுகிறாரு, 6 நாளும் இந்த எரிகோவை சுற்றி என்ன பண்ணுங்க, கிரிவலம் வாங்க. 6 நாளும் எரிகோவை சுத்தி. என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? எல்லாம் நம்ம பண்ணதுதான். ஆமா, எல்லாரும் என்ன பண்ணுங்க, அதை வளம் வாங்க. 7ஆவது நாள் என்ன பண்ணுங்க, ஆர்ப்பரி 7 முறை சுத்தி ஆர்ப்பரிங்கள்னு சொல்லியாச்சு. இப்போ எல்லாருக்கிட்டையும் சொன்ன உடனே இவங்க காலையில் எழுந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, மதில் சுவரை சுற்றி 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 யாரும் பேசக்கூடாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் துதிக்க மட்டும் தான் செய்யணும். ஒன்னே ஒண்ணு என்ன செய்யணும், யோசுவா சொல்லியிருந்த ஒரே யார் ஒருவரோட ஒருவர் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. ஆனா துதிக்க மட்டும் செய்ய வேண்டும். இப்ப எல்லா புருஷர்கள் மட்டும் என்ன பண்றாங்க, எரிகோவை சுத்தி 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 என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அவருடைய 6 நாளுடைய துதி, 7ஆம் நாளிலே 7 முறை துதி. கடைசி நேரத்தில் அவர்கள் துதியின் உச்சகட்டமாய் அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது 2 ரதம் ஓடக்கூடிய மதில் சுவரை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் உடைத்தார். கர்த்தர் அதை உடைத்து போட்டு அவர்களுக்கு அடைக்கப்பட்ட இடத்துல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்தார். சத்தமா எஸ்! உன்னுடைய பல வருஷ ஜெபம், உன்னுடைய பல மாதத்தினுடைய துதி எதுவும் வீண் போகாது. ஒரு நேரத்தில் அது மொத்தமாய் கர்த்தர் கிரியையாய் அதை திறக்க போகிறார். நல்ல கைகளை தட்டி ஷகரபலதனமா ஹல்லேலூயா. நீ நினைக்கிற, ஐயோ என் ஸ்தோத்திர பலிலாம் வீணா, என் விண்ணப்பமெல்லாம் வீணா, இதெல்லாம் பண்ணுனே அதெல்லாம் பண்ண முழங்கால் படி போட்டு நான் எவ்வளவு தூரம் கண்ணீர் வடிச்சு ஜெபிச்சேன். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். ஒரு ஒட்டுமொத்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் திறக்கிற சூப்பர் பாருங்க, இப்போதான் வந்துச்சு. ஆமென். அவர் மட்டும் கொஞ்சம் வாசலை திறந்துடுறான்னா லட்சக்கணக்கான மக்கள் போய் உள்ள போய் சேர்றதுக்கு லேட் ஆகிருக்கும். ஆமே. ஆனா என் ஆண்டவர் இவ்வளவு வாசலை திறக்கல, மொத்தத்தையும் கீழே போட்டு 4 பக்கத்துல என் பிள்ளைங்க போங்கடா. எத்தனை விளங்கிச்சு? ராஜா மட்டும் வாசலை திறந்திருப்பானா ஆட்டு மந்த மாதிரி ஒண்ணு இடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கோம், அங்கங்க போயிருக்கோம். ஆண்டவர் ஆட்டு மந்தையாய் அல்ல, ஓ பரலோக ஆசீர்வாதமாய் 4 திசைகளில் இருந்து ஒன்னு ஆசீர்வாதமா மதிலே இல்லாம ஆகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க விரோதமா எழும்புகிற பட்டயத்தினுடைய நுனி கூட இல்லாமல் ஒன்றுமில்லாம ஆக்கி விடுவார்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாய் அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை ஆண்டவர் திறந்தார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கு முன்ன எவ்வளவு பெரிய தடையான வாசலை அவன் போட்டு வச்சாலும் நான் துதிப்பேன், எங்க அப்பா இடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க போய் ஒருத்தன் பேசியிருப்பான், சிலவன் பேசியிருப்பான் அங்க இருக்கிற போர் சேரலாம், ஏண்டா இந்த மதிலை எப்படி நம்மளால உடைக்க முடியும், இவ்வளோ பெருசா இருக்கு. அதில் இன்னொருத்தன் சொல்லியிருப்பான், நம்ம அண்டர் கிரவுண்ட்ல என்ன பண்ணுவோம், சுரங்கம் போட்டு அப்படி உள்ளோடி என்ன பண்ணிடலாம். நம்ம ஆட்கள்லாம் பேசியிருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓசில கொண்டு வந்த தங்கத்தையே கலக்கி ஆட்டுக்குட்டியாய் வணங்கி இதுதான் என்னை வழி நடத்தின தெய்வம் அவன் சொல்லியிருப்பான்னா இதுவும் சொல்லியிருப்பான். எத்தனை விளங்குது? அது வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு வந்தாரப்பா. ஆனா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாதான் மோசே போனார். அதுக்குள்ள இவங்களுக்கு காதல கையில கலத்தி கொடுத்துட்டு அதுல ஒரு கண்ணுக்குட்டி எப்படி வடிவமைச்சான்னு தெரியல. இதுதான் என்னை வழி நடத்தினதுன்னு சொல்லி வணங்கினவன் இதை சொல்லியிருப்பான்னு சொல்லியிருக்க மாட்டானா? என்ன சொல்லியிருப்பான், நான் அந்த பக்கம் ஓட்டு போட்டு உள்ள போறேன், நீ இந்த பக்கம் சுரங்கத்துல வந்து என்ன பண்ணு, ஒட்டு மொத்தமா உள்ள போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சந்திச்சுலாம் பேசலாம் பேசியிருப்பாங்க. ஆமென். உன்னுடைய யோசனையின்படி அல்ல, அவருடைய யோசனை வேற.
நீங்க நினைப்பீங்க என்னமாவது என்னையாச்சும் பண்ணுவோம். ஆண்டவர் உன்னை என்னமாச்சு எல்லாம் பண்ண வைக்க மாட்டாரு. திருத்தமும் தெளிவுமா உன்னை பண்ண வைப்பாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துதிக்கு வேல்யூ அதிகம் சொல்லுங்க. உன் வாசல்கள் திறக்கப்படணுமா, நீ போய் உட்கார்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க வேண்டாம். என்ன பண்ண வேண்டாம்? தள்ள வேண்டாம். பக்கத்துல தள்ளி சொல்லுங்க, நீ தள்ள வேண்டாம், துதிச்சா போதும். தள்ளிக்கிட்டு சேர்ல இருந்து கீழே தள்ளிடாதீங்க. ஆமே, நம்ம ஆட்கள் உட்காந்து தள்ளிக்கிட்டு இருக்கோம். தள்ளலாம் வேண்டாம், துதிச்சாலே போதும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம தெரிஞ்ச ஒரு பகுதி தான், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில என்ன வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து பண்ணாங்க? ஜெபம். அடி வாங்கிட்டு, வேற எதையும் வாங்கல. என்ன வாங்கினாங்க? தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு கேப் இல்லாம அடி வாங்கி வேதனைப்பட்டுட்டு உள்ள வந்து இருக்கிறாங்க. உள்ள வந்து இருந்து அவங்க செஞ்ச காரியம் என்ன? பாடி, தம்பி பாடி துதித்தார்களா? கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களாம்மா. அவங்க என்ன பாட்டு பாடி இருப்பாங்க? இப்போ நான் இருக்கிறேன், ஏன் எப்பவுமே என்னையே சொல்றேன், உங்களையும் சொல்றேன். என்ன? உங்களையே சொல்றேன். என்ன சொல்லி 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இனி உங்களை தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன சொன்னா மட்டும் நல்லா ஆன்னு கேட்பாங்க நம்ம ஆட்கள்லாம். இப்போ நீங்க இருக்கிறீங்க, நீங்க சபைக்கு வந்ததுக்கு இல்லை எங்கேயோ ஒன்று ஆண்டவருக்காக போறீங்க. பாஸ்டர் தான் விடுதலை ஆசீர்வாத கூட்டத்தில் போய் 5 பேர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றாரு. நீங்களும் போய் சொல்றீங்க. உங்களுக்கு பயங்கர பிரச்சனை வந்து உங்களை அடி அடிச்சு துவைச்சி எங்க கொண்டு வச்சுட்டாங்க? ஆமா, வள்ளியூர் ஸ்டேஷன்ல தூக்கி உங்களை ஒதுக்குப்புறமா வச்சாச்சு. எங்க வச்சிருக்கு? அடின்னு அடிச்சு துவைச்சி குத்தி புளிஞ்சு காய போடாம எங்க தூக்கி வச்சிருக்கவங்கள எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்னையே சொன்னா மட்டும் பார்த்துருப்பீங்க, அதான் உங்களை சொல்றேன். நல்லா பிழிஞ்சு போனுக்கெல்லாம் பிடிங்கி விட்டு போ, ஒரு நாள் உள்ள போய் கடன் சொல்லி வச்சுட்டீங்க. வச்ச பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? டே சண்டால, உனக்கெல்லாம் ஒரு நல்ல என்னென்ன வருதோ சத்தம் முடிச்சோன்னா வாயில் அடிச்சிருவான்னு தெரிஞ்சு மனசுக்குள்ளே புளிங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? என் ஆண்டவர் பலமான காரியங்களை செய்வார் சொல்லி என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஓரமாக உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, எப்பவும் போல நானும் விடுதலை ஆசீர்வாத கூட்டத்துக்கு போயிருப்பேன். எங்க பாஸ்டர் பேச்சை கேட்டு வந்தார். நானும் சொன்னேன், எங்களை இதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களே. என் தாத்தா கூட ஸ்டேஷன் வாசல போய் நின்னது கிடையாது. என் அப்பா ஒரு நாள் கூட இதுல வந்து நின்னது கிடையாது. ஆனா என்ன கொண்டு வந்து இப்படி துவச்சு உள்ள வச்சுட்டீங்களப்பா. ஏன் ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்களப்பா? எனக்கு சாட்சி போச்சு, என் அவன் எல்லாமே போச்சு. இனி நான் எப்படி வாழ்வேன்? ஏதோ ரொம்ப வாழ்ந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவுமே அசிங்கப்படல. உண்மைதானே? நம்மளாம் பிறந்ததுல இருந்தே அசிங்கப்பட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? நம்ம என்ன புதுசாக அசிங்கப்படுறோம்? பிறந்ததுல இருந்து நம்ம எல்லாம் அசிங்கப்பட்டு தான் இவ்வளவு தூரம் மேன்மையில வச்சிருக்கிறோம். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. யாரோ மிச்சப்பாட சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு தான் இதெல்லாம். அதான் ரொம்ப தெரிஞ்சு போயிருக்கோன்னு பாக்குறீங்க. சரி, அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு பாடலை பாடி இருப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது மனசு அப்படி நம்பி வந்திருக்கும் உனக்கு. ஆனா பவுலும் சீலாவும் மிகுந்த வேதனை, மிகுந்த பாடு, உபத்திரவத்தின் வழியா இருந்து வேதம் அவர்களை பற்றி சொல்லுகிறது. அவர்கள் பாடி துதித்தார்களாம். அவர்கள் பாடி துதித்தார்களாம். பாடி துதித்தாங்க. ஆனா பவுல் சீலாவும் அடிபட்டுக்கிட்டு அந்த இடத்துல பவுல் பாடி துதிக்கும் போது சீலாவும் கூட இருந்துகிட்டு அவரும் சேர்ந்து அவர் எசப்பாட்டு என்ன பண்றாரு? அவர் ஏண்டா துதிக்கிறேன்னு சொல்லாம அவரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எல்லாம் சேர்ந்து பாடுங்களேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கையை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உண்மையை நான் விசுவாசிக்கிறேன். துதினா இதான் துதி.